மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் அதிமுக சார்பில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சேலம் புறநகர் மாவட்ட கழகம் மற்றும் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் 1000க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கும் முகாம் இன்று நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரத்த தான முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த முகாமில் இந்த தினம் கிட்டத்தட்ட இதுவரை 700க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்குவதற்காக பதிவு செய்திருக்கிறார்கள். இன்று மாலைக்குள் 1000க்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தினம் இந்த கூட்டத்தில் இந்த நிகழ்ச்சியில் பேசும்போது கூட ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த ரத்த தான முகாம் அமைக்கப்பட்டிருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுக மட்டும்தான் ஏழை எளிய மக்களுக்காகவே திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சிவபதி, மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் டாக்டர் சரவணன், மாநில மகளிர் அணி மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி, சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சித்ரா, ஜெய்சங்கர், நல்லதம்பி, மணி உள்ளிட்டவரும் கலந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்ல, சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களும் ரத்த தானம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் MDV அருண் அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அதிமுக சார்பில் 1 லட்சத்திற்கான விபத்து காப்பீடும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காப்பீடு வழங்குவதையும் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த தினமே அவர் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.